எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திமித்த அன்பின் வாழ்த்துக்கள். ஆனாலும் இந்த நாளிலே அவருடைய நல்ல ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பேனுங்கிற ஒரு வாஞ்சையும் தாகமுள்ள மக்களுக்கு இந்த வார்த்தைகள் சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆம், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சிந்திக்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Acts chapter 5 verse 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தல காலத்துல அங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய வருகை திருச்சபையை நாடி, அந்த ஐக்கியத்தை நாடி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். யாரு? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும். இவர்கள் வர மூல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெரிதான கிருபை அவர்கள் மேல் காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி. இன்னைக்கு இந்த வார்த்தை ரொம்ப அவசியம். உங்க வாழ்க்கையில வெளியே ஒரு ஜீவியம் உள்ள ஒரு ஜீவன் நீங்க செய்றீங்களா? ஒருவேளை தேவைன்னு வரும்போது அநேகருக்கு தெரியுது, இயேசுவிடத்தில் வந்தால் எந்த பேய்களுடைய கிரிகள் தொடாது, எந்த மந்திர செய்வின கிரியா இருந்தாலும் உடைஞ்சு போகும், நல்ல ஆசீர்வாதமா வாழலாம் என்கிற ஒரு பொதுவான அறிவு அல்லது நம்பிக்கை அநேகருக்குள் இருக்கு. ஆனால் என்ன செய்யறாங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அதோட அர்த்தம் என்னன்னா, யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப். இந்த ரெண்டு காரியமும் அந்த நாட்களில் காணப்பட்டதுங்க, யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப். ஆனால் இந்த கடைசி காலத்தில் யாரிடத்தில் ஐக்கியம் கொள்ளணும் என்பதுக்கான அறிவோ அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகமோ இன்னைக்கு அநேகரிடத்துல இல்லை. அதான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். குறிப்பிட்ட சில காரியங்களை சொல்லி இப்படிப்பட்டவர்களோடு விலகி நில்லுங்க, இவ்விதமான கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதீங்க சொன்னா இதுக்கு விரோதமாக பேசுவோம், அல்லது இவர் பொறாமையில சொல்லுகிறார், இவருக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு தன்னையும் கெடுத்து ஒரு கூட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷர்கள் பூமியில ஏறாகும். ஆகிய நண்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன நல்ல ஆலோசனை கேட்டு அதுபடி தன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள விரும்புகிற ரெண்டு காரியம் இருக்குங்க. முதலாவது விரும்பணும், ரெண்டாவது அமைத்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட தன்மையோடு வாழ்றீங்கன்னு சர்வ வல்லவுக்கு நன்கு தெரியும். ஆக விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தவிர இந்த உலகத்துல இரட்சகர் ஒருவரும் இல்லை என்கிற உறுதியான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? ப்ளீஸ் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள். இருதயத்துல இப்ப சோதித்து பாருங்க. இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு இரட்சகர் இல்லை. ஒரு காலத்துல எவ்வளோ நாமங்களை உச்சரித்த நான், எத்தனையோ விதமான தெய்வம் அல்லாதவர்கள் பின்னாக அடிமைப்பட்டு கிடந்த என்ன கிருபையினால கர்த்தர் ரட்சித்தார். அவர் சொன்னது போல கிருபையினால மீட்கப்பட்டீர்களே என்ற வேத வாக்கியத்தின்படி அந்த கிருபையினால இந்த ரட்சிப்பு ஆண்டவர் தந்தாருங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினாலதான் அவருடைய பெரிதான கிருபையினால அவர் நாமமே இல்லாமல் வேறு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை என்பதை அப்போஸ்தலர் 4:12 படி நான் தெரிந்து கொண்டேன். இதை கேட்கிற நண்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல் உறுதியா இருக்கட்டும். எஸ்ஐயா 26:3 கூட சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டபடினால் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வது என்று பக்தன் சொல்றான். ஆக விசுவாசம் உள்ளவர்களாகி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமே என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்க இருதயத்தை தருவார். இதை யாராலும் எடுக்கவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேளை உலக ரீதியான பொருட்கள் குறைந்திருக்கலாம், சில பண வசதி குறைந்து போகலாம், அல்லது வேலை இன்மை தன்மை இருக்கலாம், ஏதாவது உலோகத்துக்குரிய காரியங்கள் குறைப்பட்டு இருக்கலாம். ஆனால் மனதிலே தேவனாக இயேசு கிறிஸ்து இருப்பார். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே அவர் மேல் உண்மையான விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்குமானால் அந்த பூரண சமாதானத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து நீங்க யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க, உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை தயவு செய்து பரிசோதித்து பாருங்கள். ஒரு தங்கத்தை பரிசோதித்து பார்த்தாதான் அதோடைய தரமே தெரியும். நெருப்புல அக்னியால் புடமிடுவார்கள், அப்பதான் அதோட தன்மை தெரியும். வெள்ளியை புடமிடுவது போல உன்னை நான் புடமிட்டேன். ஏன்? வெள்ளியை சுத்த வெள்ளி வரணும்னா அது புடமிடும் போதுதான் அதுல இருக்க கடும்பு எல்லாம் நீங்கும். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கு. இதை புரிந்து கொள்ளுங்கள். அழிக்க அல்ல, உருவாக்கி கொண்டிருக்கு. இரண்டாவது, நாம் நம்மை பற்றி நம்முடைய தரத்தை அறிந்து கொள்ளவே இந்த பாதையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்?
அப்ப விசுவாசிகளே ஏன் கலங்குகிறீர்கள் என்று தன் சீசர்களை இயேசு கடிந்து கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் வராமல் போனாலும், நெருக்கங்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவோம். தயவு செய்து உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கிற ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை மனதார கனப்படுத்துங்க. எல்லா வகையிலும் அவர்களை ஹானர் பண்ணுங்க. ஆனால் தயவு செய்து ஆராதனை பண்ணிடாதீங்க. இன்றைக்கு ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய உலக மனுஷர்களை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடிகை மேல பைத்தியம் கொண்டவர்களாக, பித்தம் கொண்டவர்களாக எதை வேணா அவர்களுக்காக செய்ய ஓடுறது போல தயவு செய்து எந்த ஊழியக்காரன் மேலும் இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் வந்து விடாதபடி கவனமா இருங்க. நான் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலோசனை நிமித்தம் சொல்ல. அப்போஸ்தலர் காலத்துல அவங்க வளர்ச்சியுடைய காரணமே கர்த்தரிடத்திலே அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பிலிப்பை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தேவனாகிய கர்த்தர் பல காரியங்களை பலவிதமாய் செய்தார். ஆனாலும் கூட ஒரு நாளும் ஒருபோதும் எந்த மனுஷர்களையும் அவர்கள் உயர்த்தல. அவர்கள் கர்த்தரை மாத்திரமே உயர்த்தி பார்த்தாங்க, நோக்கி பார்த்தாங்க. அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பானவர்களே அதிகமாய் கர்த்தரிடத்தில் நீங்க சேரும்படி தேவன் விரும்புகிறார். ஆக தயவு செய்து எந்த மனுஷனுக்கும் ஆராதனை செஞ்சிடாதீங்க. எந்த மனுஷன் தலையில தூக்கி வைக்க வேண்டாம். அவர்களை கனம் பண்ணுங்க, நேசிங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. ஆனா மகிமையும் புகழும் துதியும் கர்த்தருக்கு ஒருவருக்கு தான். ஏன்னா இயேசு தேவனாக கர்த்தர் சொன்னார், என் மகிமை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப பர்டிகுலரா சொல்லியிருக்கிறார். இவில் நெவர். அதனால தன்னுடைய வார்த்தை ஒரு நாளும் அவர் பெற்று மாற்ற மாட்டாரு. தயவு செய்து உங்க கனத்தையும் மகிமையும் புகழும் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே செலுத்துவோம். இந்த வார்த்தையின்படி அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்வோமா? இன்னும் உங்க அன்பை, உங்க நேசத்தை, உங்கள் வைராகியத்தை கர்த்தர் மேல் காண்பீங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நல்ல பைபிள் படிக்கணும். வேத வசனங்களை நல்லா வாசித்தீங்கன்னா தான் இந்த ரகசியம் மேலானது என்பது புரிந்து கொண்டு நிதானமாய் நடப்பீங்க, பொறுமையா நடப்பீங்க. அதே நேரத்துல அந்த நடையில ஒரு அமைதல் இருக்கும். ஆகவே துரிதமாய் நடக்கிற காரியங்கள் நிலை பெறாது. ஆக கவனமாய் நடப்போம், நிதானமாய் நடப்போம், கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடப்போம். இந்த அப்போஸ்தலர் 5:14 சொல்லப்பட்ட அனைத்து நன்மையும் உங்க வாழ்க்கையிலும், உங்க சபையிலும், உங்கள் தேசத்திலும் பெருகிட ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்போமா? அற்புதமான தேவனே, கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனுஷரிடத்தில் போய் சேர்ந்துடாதபடி ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாய் சேரக்கூடிய அந்த ஜெப வாஞ்சை, நிதானத்தை தாரும். யாவர் மேலும் அன்பாய் இருந்து பொறுமையா நடந்து சாந்தமாய் நடந்து கர்த்தருடைய முகத்தை, வெளிச்சத்தை, கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்துற பாத்திரங்களை இருந்திட கர்த்தர் ஒவ்வொரு கிருபை பாராட்டுங்க. இப்பொழுது கூட என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டோம்ப்பா. இந்த தீர்க்க தரிசன நல் வார்த்தையை, நல்ல ஆலோசனை பிறருக்கு ஷேர் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களின் நபர்களையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதியப்பா. தகப்பனே, அதிகமாய் உம்மிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். உம்முடைய அன்புக்குள்ளாய், வார்த்தைக்குள்ளாய், தரிசனத்துக்குள்ளாய், உம்முடைய கிருபைக்குள்ளாக அந்த தயவுல உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நடத்தும். ஒருபோதும் ஒரு நாளும் ஆண்டவரே மனுஷர்களை ஆண்டவரை உயர்த்தி விடாதபடி எவ்வளவுதான் எங்களை நீர் பயன்படுத்தினாலும் மகிமையும் புகழும் நீர்தானப்பா. நீர்தான ஆண்டவர் தகுதியற்ற எங்களை பிரயோஜனப்படுத்துகிறீராக. புகழும் துதி உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உண்மையான ஊழியர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அறியாமையினாலே மனிதர்கள் கடவுளை போல நினைத்து சேவிக்க வரலாம். ஆனால் அவர்களோ நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான். மகிமை கர்த்தருக்கே செலுத்துங்கள் என்று சொல்லத்தக்கதாக தைரியத்தையும் பரிசுத்த வாஞ்சையும் ஆண்டு தந்தருளும் சுவாமி. ஒருபோது உமக்கு தர வேண்டிய மகிமையில துதிய அந்த புகழ, அந்த கனத்தை திருடி கொண்டு விடாதபடி ஒவ்வொருக்கும் ஞானத்தை கட்டளையிடுவீராக. புகழும் துதி உமக்கு மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி அதிகமாய் நீங்கள் அன்பிலே கர்த்தர் மேல் வைத்திருக்க விசுவாசத்திலே பெருக ஆண்டு உதவி செய்வாராக. God bless you.